பாலிவுட்டில் ஒரு காலத்தில் கவர்ச்சியில் கலக்கிய நடிகை வினிதா. 1978இல் கேரளாவில் பிறந்து துபாயில் வளர்ந்தவர். 1993இல் சின்ன ஜமீன் என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகிய வினிதா வரிசையாக கட்டபொம்மன், வியட்நாம் வீடு போன்ற பல ஹிட் படங்களில் நடித்து புகழ் பெற்றார். தனது கவர்ச்சியாலும் நல்ல நடிப்பாலும் திறமையான நடிகை என்று பெயர் பெற்றவர் கிட்டத்தட்ட தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் 70க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நல்ல அழகுடன் கவர்ச்சிகரமாக நடித்ததால் அவருக்கு திரையுலகில் நல்ல மார்க்கெட் இருந்தது. பின்னர் சிறிது காலத்தில் மார்க்கெட் மங்கிய நேரத்தில் சென்னை நட்சத்திர ஓட்டல்களில் பல தொழிலதிபர்களுடன் நெருக்கமாக பார்ட்டிகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். இவரை பற்றி அரசல் புரசலாக பல்வேறு செய்திகள் வெளிவரவே இவரை விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் கண்காணிக்க ஆரம்பித்தனர். இதையடுத்து 2002ஆம் ஆண்டு சென்னை அண்ணாநகர் கெஸ்ட் ஹவுஸில் சர்வதேச கார் நிறுவனத்தின் தலைமை அதிகாரியான லீயுடன் வினிதா இருந்தபோது அவரை கைது செய்தனர். பின்னர் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு இடையே 2004ஆம் ஆண்டு அந்த வழக்கில் இருந்து விடுதலையானார் வினிதா. வழக்கில் இருந்து விடுதலையான வினிதா பட வாய்ப்புகளுக்காக எவ்வளவோ போராடி பார்த்தும் எந்த வாய்ப்பும் கிடைக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.